கிரிக்கெட் பந்து தலையில் பட்டு பிரபல வக்கீல் பிரம்மானந்தம் மரணம். டேய் சூச, வாசல்ல ஃபாரின் டூரிஸ்ட்லாம் வண்டியில வெயிட்டிங்ல இருக்காங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் கொண்டு ரூம்ல வைக்காம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு முக்கியமான செய்தி. ஆமா, வக்கீல் செத்து போயிட்டாரு. என்ன விட எங்கேயோ அடிச்ச பந்து எப்படி கரெக்டா அவர் தள்ள வந்து படும்? டேய் இவரெல்லாம் எப்போ சாக வேண்டியவரா? கிரிமினல்ஸ்க்கு ஆஜராகிட்டு இருந்தாரு. எங்கேயோ அடிச்ச பந்து நெத்தியில பட்டு செத்து போயிட்டாரு. விட அது எப்படி எங்கேயோ அடிச்ச பந்து கரெக்டா அவர் தள்ள வந்து படும் கேக்குறேன். அடடா டேய், இதான் கிரிக்கெட் பால்னு வச்சுக்கோ. இது இப்படி போட்டா நெத்தியில படாதா? இது எப்படி படும்? இப்படிதான். ரத்தம். சாரிடா சூச, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடுறா. இந்தா ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொடச்சிட்டியா? கர்ச்சிப்பை கொடு, போய் டியூட்டி பாரு போ. இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா 10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு? இதெல்லாம் நடக்கிறது தானே. செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல்னு வச்சுக்கோ. இப்ப இது படாத. Hello, what is this? You are an assistant manager. Yeah. ஏன் இப்படி சில்லித்தனமா நடந்துக்கிறீங்க? இல்ல ரோசி, இத செங்கல்னு சொல்லி இது படாத இடத்துல பட்டுச்சு, சும்மா ஜோக் அடிச்சிட்டு இருந்தேன். Nonsense. படாத இடம்ங்கிறது இதுதானா? முதலாளி, வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க போறேன். ஐயோ, பார்த்தா அடையாளம் தெரியும்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். குடும்ப பாட்டு இருக்கே. அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா? Hi daddy. Hi. முதலாளி. ஏய் சொல்லாத. Daddy. Hi baby. என்னது இது? இல்ல உங்க பொண்ணு கூட வந்ததனால உங்க பிஏ நினைச்சேன். வாங்கடி போலாம். ஹாய். Thank you. போலாம் முதலாளி. என்ன பொட்டி இது? இது அந்த ஃபிகர் விட்டு போன பெட்டி. இதுக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்கு நினைக்கிறேன். Good morning. Sit down, sit down. Your attention please. இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? என்னது இது? இங்க ஒரு பொமரியன் நாய்க்குட்டி உட்கார்ந்து இருக்குது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சமாவது கொலைக்கிறா பாரு. இன்டர்வியூக்கு இதெல்லாமா வருது? ஏய் குட்டி, அபௌட் டர்ன். அங்க பாரு, அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் வெளியே எங்கேயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம். முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் செல்லம்? இடியட், ஏந்து என் மடியில உட்கார்ந்திருக்க. ஐ அம் சாரி முதலாளி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க? முதலாளி, என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா? இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன். சரி சொல்லிட்டு போ. இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you டா. ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குத மறைச்சிட்டீங்களே, அதான் நல்லா இல்ல. என்னடா உளறற? 25 வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 அங்குலத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது. வந்து பாருங்க. ஓவியமா? என்ன உளறறா? இங்க பாருங்க, உங்க பாப்பா பாத்தீங்களா? நம்ம லாரா மாதிரியே இல்ல? அச்சடிச்ச மாதிரியே இருக்காளடா. அச்சடிக்கல முதலாளி, ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான். என்னடா சொல்ற? ஆமா, உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி, இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி. பேசாதேன்றியா? கூப்பிடுறியா? முதலாளி, இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும். இல்ல? இல்லடா, மொத்த கில்மாவும் இவளுக்கு தான்டா. இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்புமாவா? அவளுக்கும் அதே கில்மா தான். முதலாளி, காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? பாருங்க, இப்ப உளர ஆரம்பிச்சிட்டீங்க. உடனடியா வாணியம்பாடி டாக்டர் கிட்ட போய் காசினி கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும். டேய், நீ டாக்டர் மாத்ருபத்தை போய் பாரு. எதுக்கு? உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா? மென்டல் மாதிரி பேசுறியாடா? டேய், ஏர்போர்ட்ல பாத்தியா லாரா? அவளும் இவளும் ஒத்திதான்டா. ஒருத்தி எதுக்கு 2 இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க? நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன்? அப்படின்னா ஆசை, நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் அவளை இன்டர்வியூ வர சொன்னேன். ஆஹா, ஒர்க்கர்ஸ் நடுவுலயே ஒரு ஓனாய் போந்துருச்சே. ஓனர் இருக்காங்களே, அவதான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ வாயை திறந்த உன் சீட்டு டர்ரு. முதலாளி, நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன். ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல, பேக் டோர் ஓபன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடு வேண்டாம். ஆகா, இக்கட்ல மாட்டிக்கிட்டனே. முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டாரே. முதல்ல கையில கால்ல விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க. சீட்டு டர்ற.
Take it. உட்காரும்போது மிஸ் ஏய், ஆயிடும். ம். குட் மார்னிங் சார். Good morning. எம்டி இவருக்கு விஷ் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் காலையிலேயே சொல்லிட்டாங்கப்பா. அதை எப்படி காலைல சொல்லிருப்பா? காலையில தான் குட் மார்னிங் சொல்ல முடியும். அப்பதானே வர்றான். என்னையாடா? உங்களை இல்ல முதலாளி. ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம்? பாப்பா ஏதோ வாய் தவறி சொல்லிருச்சு. நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. உங்க பேர் மிஸ் லாரா இல்ல? எஸ் சார். அஜய் என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரான்னுகிட்டு. டேய், அது லாரின் கூட பேரை மாத்தி வச்சுக்கோ. அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு. அதை மாத்தி ஆமா, தமிழ்நாட்டுல எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு சார். லாராங்கிறது தமிழ் பேர் தான். லாரா தமிழ் பேரா? என் அம்மா பேரு லாவண்யா, அப்பா பேரு ராஜேஷ். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன். பாத்தீங்களா? திஸ் இஸ் கால்டு பண்பாடு. கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க மேடம். கூப்பிடுங்க. ஏண்டா சூசை வர்றேன்டா. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க? ஹோட்டல்ல? என்னது? சாரி, லண்டன்ல. இது என்ன கேணத்தனமா இருக்கு? இந்த சப்பலை பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல? இதுக்காக லண்டனுக்கு போணுமா? இவளுக்கு தான் அறிவு இல்ல, இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல. டேய், என்ன அறிவை பத்தி நீ பேசக்கூடாதா? ஏன்? வேலைக்கு வந்த புதுசுல கழுத்துல கட்டுற டை தூக்கி இடுப்புல கோமணமா கட்டின பையதானடா நீ. ஏய், தேவையில்லாத ஜர்க்கடா இதெல்லாம். முதலாளி இவ்வளவு நேரம் பொண்ணை திட்டினா பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்ப அவளுடைய அப்பனையும் அவமதிக்கிறான். இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. மேடம் யாருன்ற உண்மையை நான் இப்பயே போட்டு பேக் டோர். ஓகே, உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டலை விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டலை விட்டு போக மாட்டேன். I was just joking. குட் ஸ்பிரிட். சார், ஓகே, யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ முதலாளி, தேங்க்யூ. Thank you sir. ஏய், என்ன செல்லம்? என்னைக்கும் தில்லா இருப்ப, இன்னைக்கு ஏன் இவ்ளோ டல்லா இருக்க? என்னாச்சுடா? நான் இங்க தொழில் பண்றதே இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அதனால 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்க போறாங்களாம். ஏய், இத பாரு, உன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறது முன்ன மாதிரி சாதாரண மாவட்ட இல்ல, மந்திரி. நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? குப்பை தொட்டியில போற பெட்டிஷன்ல 1000 பேர் போட்டாயன்னா 5000 பேர் போட்டாங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த இன்னைக்கு எழுத்து போடு. என்ன சார் கிழிச்சிட்டீங்க? உங்க டங்குவார் கிழிஞ்சிட கூடாதுன்றதுக்காக தான். சரி, எத்தனை பேர் கையெழுத்து போட்டீங்க? மொத்தம் 127 பேர் கையெழுத்து போட்டுக்கோ. 127 பேர் கையெழுத்து போட்டீங்களா? நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வாரண்டோட போலீஸும் உருட்டுக்கட்டையோட குண்டர்களும் வருவாங்க. தொழில் நீங்க தான் பண்றீங்கன்னு சொல்லி. பரவாயில்லையா? என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலையா? கையெழுத்து வாங்குறதெல்லாம் அந்த காலம். அந்த ஸ்டைல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. இதை டீல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. வெயில் மண்டைய பொளக்குது, சீக்கிரம் கேளுமா. சிட்டில நடக்கிற திருட்ட பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? என்னத்தம்மா நினைக்கிறது? திருட்டு நடக்குற ஓடுது பாருங்க, ஓடுது பாருங்க. ரெக்கார்ட் பண்ணுங்க. என்ன எல்லாம் அந்தி ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா 2 நாள்ல வீரப்பனை புடிச்சிட்டு வந்துரும். என்னையா? ஆமா சார், ஆமா சார். ஏய் ஏய் நில்டா. ஏய் ஐயோ நாயிடா. ஏய் புடிடா புடிடா. ஏய், you stupid. வணக்கம் சார். மந்திரியா? மந்திரி தான்யா, மந்திரியே தான். இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க எல்லாருமே பாத்தீங்கல்ல. இந்த அசிங்கத்தை நீங்க எல்லாருமே பார்க்கணும். அதுக்கப்புறமாவது இந்த ஏரியாவுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் திருட மாதிரி இந்த டிராமாவே போட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், இங்க நடந்ததை பார்த்ததுக்கு இத்தனை சாட்சிகள் இருக்காங்க. இது அத்தனையும் டிவி கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பொறுப்பான போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்ற முறையில சரியான நடவடிக்கை நீங்க எடுக்கலனா அப்புறம் மேட்டர் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ண போறீங்க சார்? நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போங்க சார். டேய், நான் உன்னை இல்லாம பண்ணிடுவேன்டா. மடத்தனமா கத்தாதீங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பேசாம கிளம்புங்க. கவனிச்சுக்கிறேன்டா. சார் வாங்க சார். புடிங்கயா சார் ப்ளீஸ் புடிங்கயா. வாங்க சார். கான்ஸ்டபிள் கேர் பண்ணல. வெளியில வந்து நான் யாருங்கறத காட்றேன்டா. மந்திரியோட பவர் என்னங்கறத நான் காட்றேன்டா. வெளியில வந்து காட்றேன்டா. ஏய், ஹலோ. ஹாய். ஓ லாரா, ஐ அம் சாரி. ராஸ்கல். திட்டு நல்லா திட்டு. நீ என்ன வேணா திட்டலாம், ஏன்னா நீ என் ஃப்ரெண்ட். ஆனா ஒண்ணு, இந்த காரியத்தை பண்றதுக்கு உன்னோட ஹேண்ட்பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. ரைட், இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும்.
ஆமா பெரிய கோடீஸ்வர பையன் இப்படி ரோட அலையற? கோடி எல்லாம் போச்சுப்பா. இப்ப ரொம்ப சாதாரண கால் டாக்ஸி கம்பெனில சாதாரண மேனேஜரா வேலை செய்யறேன். என்ன சொல்ற? எல்லாம் காதல் தான். லவ். ஏ உங்க அப்பாக்கு காதல்னா பிடிக்காதா? எங்க அப்பாவுக்கு காதல் பிடிக்கும், ஆனா என் காதலே பிடிக்கல. ஒருவேளை என் காதலே கோடீஸ்வரியா இருந்தா பிடிச்சிருக்குமோ என்னமோ. ஆனா ஒண்ணுப்பா, வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணமே தேவையில்லை. நல்ல பொண்ணு வேணும். எனக்கு நல்ல வைஃப் கிடைச்சிருக்கா. ஐ அம் வெரி ஹாப்பி. வீட்டுக்கு வா, என் வைஃப் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நான் வேலைக்கு போணும். மீட் சம் டைம் லேட்டர். பை. நீ வர்க் பண்றியா? ஏய், ஹோட்டல் ஓனர் பண்ண நீ ஏன் வேலை செய்யற? நீ யாராவது லவ் பண்ணிட்டியா? வசமா மாட்டனா வரட்டும். ஏய், ரெஜிஸ்டர் கூட. டைம் என்ன? டைம் கூட பார்க்க தெரியாதா? இந்த கேலி கிண்டல் அங்க வேணா வெளிய போ. ஏய் மேடம், யூ கம் திஸ் சைடு, யூ கோ தட் சைடு. அறிவு கிட்டவனே. மேடம் நீங்க உள்ள போங்க, நீ வெளிய போ. ஏய் நில்லு. 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கா, அவட்ட என்ன கேளு. 10 நிமிஷத்தை போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டே நீங்க உள்ள போங்க மேடம். நில்லு. 10 நிமிஷங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா? அந்த 10 நிமிஷத்துல தான்டா உலகத்திலே மிகப்பெரிய 2 பேரும் கீழே இடிஞ்சு விழுந்திருக்கா. வேர்ல்ட் ஹிஸ்டரியை பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா? மேட்டர் தெரிஞ்சதுன்னா நீ ஏன் இடிஞ்சு கீழே விழுந்து சுக்குநூறு ஆயிருவடா? என்ன மேட்டர்? மேட்டர் சொல்ல முடியலையேடா. பரவாயில்ல சொல்லு. சொன்னா என் மீட்டருக்கே ஆபத்து வந்துருடா. ஏய், இங்க பாரு, இவ மேனி மினிக்கிட்டு வந்தா இவளை பார்த்து சொல்லி விட்டுருவேன்னு நினைச்சியா? இந்த ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படி சொல்லுவேன்னு பாக்குறியா? அதான் இந்த சூசைட் நடக்காது. இவ அழகா பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம், ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழக பத்தி யார் பேசுறதுன்னு இல்ல. ஓனானுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ. அவங்க உலக அழகி ரேஞ்சில இருக்கிறாங்கடா. அவங்கள பத்தி அப்படிலாம் சொல்லாதடா. உலக அழகியா இருந்தா எவ்வளவு இருந்தா மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 ரூபாய் சம்பளம். இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்தரவுல நிக்கணும். என்ன சத்தம் இங்க? என்னடா வாயில துணி? என் சட்டையை கவி எடுத்துட்டா முதலாளி. அட பாவி, காலையில டிபன் சாப்பிடலையா? இல்ல லாண்டரிக்கு போடுறதுக்காக எடுத்து. வாய் என்ன வாஷிங் மிஷினா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு. அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி, நான் இப்பவே உண்மையை சொல்ல போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நான் சொல்றேன் சார். சார் மேடம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தாங்க, அதுக்காக இவன் டியூட்டிக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். மேடத்தை உடனடியா டியூட்டிக்கு போக சொல்லுங்க நீங்க. இவன் சொல்றத நம்பாதீங்க. இந்த பொண்ணு வேலைக்கு வந்ததுல இருந்து மேடம் சொல்லி ஐஸ் வைக்கிறான். இவளுக்கு ஏதோ கனெக்ஷன். லுக், 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, 10 செகண்டா இருந்தாலும் சரி, பண்ணிச்சு விட்டுருவீங்களா Shut சார்? up. இங்க எல்லாருக்கும் ஒரே பிரின்சிபல் தான். மறுபடியும் நாளைக்கு லேட்டா வந்தீங்க, you will be dismissed. பல்லு போன காலத்துல உனக்கு இன்னும் சொல்லு போலையா? இதுக்கு மேல வாயை திறந்த வாக்கரிசி போட்டுருவேன். முன்ன வாய. ஏய், உனக்கு எவ்வளவு தெனாவட்டு இருந்தா ஸ்விம்மிங் பூல்ல வந்து குளிச்சுக்கிட்டு இருப்ப. இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கே, உன் வேலையை யாரும் ஒப்பனா பாப்பான். Watch your tongue. ஏய், Hey mister, இவ யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். இந்த ஹோட்டல் ஓனரோட பொண்ணு. எஸ் மேடம். சித்தார்த், ஜெனரல் மேனேஜர். நீங்க ரொம்ப கண்டிப்பானவர்னு எங்க அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. ஆனா ஓனரோட பொண்ணுன்னு தெரிஞ்சாலும் நீங்க அடிப்பீங்கன்னு அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. My dad's choice is always right. எங்க அப்பாவோட choice 100% ரைட்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். I want to tell you something. I really like you, Siddharth. மேடம், Siddharth, please. I love you. ஹாய். வா. வெல்கம். As usual late தான். I'm sorry. Prakash meet Siddharth. Siddharth, my Nice friend to meet you. Prakash. Hello. உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. அப்படியா?
நல்லா தானே சொல்லிருக்கேன். என்ன சொல்ற? இல்ல உங்க லவ் பத்தி நீங்க மினிஸ்டர் விஷயத்துல போராடினது. சோ எல்லாம் ஒப்பிச்சாச்சா? சரி இப்படிதான் பிடிச்சிருந்துன்னு வச்சுங்க, புகழ்ந்து தள்ளிடுவா, பிடிக்கலன்னா பொரிச்சு எடுத்துருவா. நீங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. உண்மையை சொல்லணும்ல. வாங்க 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 வாங்க. ஹாய் ஹாய். சித்தார்த், மீட் மை லவர் மேனகா. லவரா? உங்க வைஃப் தானே? அது புருஷன் முன்னாடி நினைப்பு வந்துருச்சுன்னா தினம் பிரச்சனை தான். எப்பவுமே லவரா ஃபீல் பண்ணிட்டா ஒரு கிக்கு தான். என்ன சொல்றது? ரொம்ப நல்ல பாலிசி இல்ல சித்தார்த்? ஏய், உனக்கு தான் வெயிட்டிங். குழந்தைக்கு பேர் வை. பேர் வைக்கிறதா? ஓ, என்ன விட்டுடுப்பா. 1 minute சித்தார்த் ப்ளீஸ். என்ன நானா? பேரா? நானா? நீங்களே பேர் வைங்க. இல்ல பெரியவங்க யாராவது வச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்களே பேர் வைங்க. சரவண பெருமாள். சரவண பெருமாள் போலாம். நல்ல வலிய பேராயிட்டுண்டல்லே. யார் அது? ஐயா தான் இன்ஸ்பெக்டர் இந்தியா கணேசன். ஓ, இவர் தான் புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் இந்தியா கணேசனா? ஆளும் ஜோக்கா தான் இருக்காரு. என்ன மேட்ரு? அந்த கால் டாக்ஸி மேனேஜர் விட்டுட்டீங்கல்ல, அது விஷயமா? என்னத்தையா பெருசா விட்டேன் இருக்கேன். பசி எடுக்கிறோம், சோத்தை வெட்டுறான், பண்ண இருக்கிறோம், நோட்டை வெட்டுறான், சக்கரை காசுறோம், கரும்பை வெட்டுறான், சாராய காசுறோம், போலீஸுக்கு மாமலை வெட்டுறான். இவ்வளவு எதுக்கு? அந்த காலத்துல ராஜாங்க குளத்தை வெட்டினாங்க, ஏரியை வெட்டினாங்க. இப்ப அரசாங்கமே ஆந்திரால தண்ணி வரத்துக்கு காவா வெட்டின்னு இருக்காங்களாம். இத்தனை பேர் இவ்வளவு வெட்டி இருக்கும் போது நான் சும்மா சாம்பிள் வெட்டினது போய் பேசின்னு இருக்கேன். அவன் ஒருத்தனை வெட்டினது தான் உனக்கு தெரியும். உனக்கு தெரியாம எவ்வளவு பேர் வெட்டிருக்கேன் தெரியுமா? இதுக்குதான் பெரியவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்சது வரல அளவுக்கு தெரியாதது உலக அளவுன்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா. கூப்பிட ஸ்டேஷனுக்கு. டென்ஷன் ஆகாதீங்கடா. நம்ம பவரை நம்ம இடத்துல காமிக்க கூடாதா? அவங்க இடத்துல போய் காமிச்சாதான் நமக்கு பெருமை. நான் போய் டேஷன்ல கால் எடுத்து வச்சோன்னே டேஷனை கத்த போது போய் ஐயோ அம்மா அப்பா இதோ வர. நீ கண்டி 2 நிமிஷம் லேட் வந்து வச்சுக்கோ, ரெட்டு போட்டு ஃபாலோ போட்டு இருப்ப. வந்துச்சு பார். போன் மேல போன் வந்து டேஷன் ஆடி கதி கலங்க போது பார். ஹலோ, இந்தியா கணேசன் பேசுறேன். யோ, நான் ஹோம் மினிஸ்டர் பேசுறேன்யா. ஐயா, ஹோம் மினிஸ்டர் பேசுறீங்களா? நூலை வலிச்சா காத்தாடி சைடு வாங்க. என் மேல கை வச்சுன்னு வச்சுக்கா, ஹோம் மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டர் போன் பண்ணாரு. வெல்டிங் பாபு ஏன் அரெஸ்ட் பண்ண? கால் டாக்ஸி மேனேஜர் வெட்டிட்டான்னு அரெஸ்ட் பண்ணிட்டேன் ஐயா. அப்படியா? அவனை உடனே ரிலீஸ் பண்ணிடு. அப்படியே ஆகட்டும் ஐயா. ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. போலீஸ தரக்குறைவா பேசினான்னு பேசிட்டாருன்னு ஸ்பாட்லயே வாயை அடிச்சு உடைச்சிட்டேன் ஐயா. வாய் என்னது? வாயை உடைச்சிட்டியா? வேற என்னையா பண்ண? ஐயா, வேற ஒண்ணும் செய்யலீங்க ஐயா. கட்டை எடுத்துட்டு அடிக்க வந்தாருன்னு வலது கைய முடிச்சிட்டேன் ஐயா. வலது கை. சார் எட்டி உதைக்க வந்தாங்கன்னு இடது காலையும் உடைச்சிட்டேன் ஐயா. ஐயா, டோட்டலா ஒரு கூடையில அள்ளிட்டு போற அளவுக்கு குமரி எடுத்து போட்டுங்க ஐயா. என்னையா சத்தம்? அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா. இதெல்லாம் போய் ஐயா கிட்ட ஏன் சொல்ற, மனசு வருத்தப்படும்னு முணங்குறாருங்க ஐயா. நீங்க மறக்காம ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிருங்க ஐயா. நல்ல ஒரு ஆம்புலன்ஸாவே அனுப்பிச்சு வைக்கிறேன்யா. ஆனா ஒரு விஷயம், நான் இதுல இன்வால்வ் ஆனுங்கிற மேட்டர் மட்டும் வெளியே சொல்லிடாது என்ன? ஆகட்டும் ஆகட்டும். அப்பனே முருகா, எல்லாம் உன் செயலப்பா, அறுவடை அப்பா. டேய், லிஸ்ட சொல்றா. சொல்லிடுறேன் வராத ஐயா. முதல்ல வலது கையே. பேட்டர் அடிவே. அப்பனே முருகா, கந்தா கடம்பா கதிர்வேலா, அடுத்து இவன் காலா. நான் இது வரைக்கும் போட்டது வேண்டாம் ரெட்டு. இப்ப போறேன் பாரு, ஃபாலோ. கணேசன், இந்தியா கணேசன், இந்தியா கணேசன். ஆமா, இது என்ன இந்தியா கணேசன்? பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாத்தூர் ராமசாமி, வீரபாண்டி, அருணாச்சலம், வாழப்பாடி, சுந்தரமூர்த்தி இவங்களெல்லாம் தாங்க பிறந்த தம்மாத்துண்ட ஊரை முன்னாடி வச்சிருக்கீல. நான் நாட்டுப்பற்றோட நாட்டு பேரை முன்னாடி வச்சது தப்புங்களா? பேர் மட்டும் இல்ல, ஆளே வித்தியாசமா இருக்கீங்க. தேங்க்யூ. ஆமா, நீங்க தானே இவரை கைது பண்ணது? ஆமா. விசாரணையில ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை பண்றது மனித உரிமையை மீறிய செயல் தெரியுமா? மனித உரிமை எல்லாம் மனுஷங்களுக்கு தான், இவனை மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது. அப்போ இவரை நீங்க அடிச்சிருக்கீங்க இல்ல? நானா?
அடிச்சனா? எல்லாம் அந்த முருகன் செயல். அப்பனே, நான் உன்னை அடித்தேனா? ஆக்ஷன் ஆக்ஷன் வண்டி இச்சிச்சு. கேட்டுக்கங்க சார். இவர்தான் குற்றவாளின்னு எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? வெட்டுப்பட்ட பிரகாஷோட மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதை அடிப்படையா வச்சு அரெஸ்ட் பண்ணேன். வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல. அப்ப நீங்க போலாம். என்ன சார் நடக்கும்? நடந்ததை நான் சொன்னேன், நடக்காததை எதிர் வைக்க சொன்னான். இனி என்ன நடக்கும்? ரிலீஸ் ஆகிடுவான். அடுத்த தடவை மாட்டாமையா போவான். கொய்யா, அப்ப சேர்த்து ஆப்பு வச்சிடுறேன். இந்த வழக்கில் சாட்சியங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாததால் நடந்த சம்பவத்திற்கும் குற்றம் சாட்டப்பட்ட வெல்டிங் பாபுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. நல்ல வேலை, புத்தி செலுத்தமா பேசி என் பேர் அடிபடாம காப்பாத்திட்டீங்க. கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தீங்க, கோட்டைக்குள்ளே போயிருக்க முடியாது. இருக்கிற எம்எல்ஏ பதவி விட்டுட்டு தெருவுக்கு வந்திருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. அனுப்பிடுவோம்ல. சார், இவர் கிரிமினல் லாயர் ஜானகிராமன் சார். மேஜர் விஸ்வநாத். கார்த்திகேயன். குட் ஈவினிங். ராஸ்கல் விளையாட்டு போல கொலை பண்ணிருக்கான். எல்லாரும் ஏமாத்திட்டு பண்ணிருக்கான். அவன் முகம் கண்ணு முன்னாடி நிக்குது. நீங்க எப்போனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அடையாளம் காட்டுறேன். ரைட்? ஓகே சார். Siddharth, look at this. நீ சாட்சி சொல்ல வந்திருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி கோர்ட்ல மேனக அவமானப்பட்டிருக்க மாட்டா. ஆனா அவ சாபம் சும்மா விடல. அவ மேல பழி போட்ட அந்த கிரிமினல் லாயரை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான். தர்மம் ஜெயிச்சிருச்சு. ஆனா நான் தான் தோத்து போயிட்டேன். ஒரு பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது லவர் எப்படிப்பட்டவன்னு பாக்குறது இல்ல. ஆனா தன் மனச முழுசா பறி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு தன் மனசுக்குள்ளேயே கோட்டை கட்டுவா. நீ என் மனக்கோட்டையை உடைச்சு தூள் தூளாக்கிட்ட. மனிதாபிமானம் இல்லாத ஒரு கோழியை லவ் பண்ணதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். I hate you. வாங்க வாங்க வாங்க. ஹலோ, மேஜர் விஸ்வநாத் ஹியர். வக்கீல் கொலை சம்பந்தமா 4 பேரை பிடிச்சு வச்சிருக்கோம். வந்து அடையாளம் காட்ட முடியுமா? அந்த கொலைகார முகம் இன்னும் கண்ணு முன்னாடி நிக்குது. அவனை கண்டிப்பா அடையாளம் காட்ட முடியும். I'll be back in a minute. ஓகே சார். சார், திருமாங்கலியத்தை ஆசீர்வாதம் பண்ணு. இப்போ வந்துடுறேன். சரிங்க. மாப்பிள பையனை வர சொல்லுங்க. மன்னிக்கணும், இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். ஐயரே, என்ன நீங்களே இப்படி அவசரமா பேசிட்டீங்க? போன மாசம் நான் இந்த மாப்பிள பையனுக்கு வேறொரு பொண்ணோட என் கோயில்ல நானே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறேன். என்னடா இது? நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து சொன்னா தான் டாடி. அவளை போய் எது கல்யாணம் பண்ண? தாலி கட்டினா தான் அது என்ன. சரி சரி, விடு விடு. டேய், எதையுமே ஐ விட்னஸோட பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனா நீ? என் மகன், நீ ஐயரையே விட்னஸை வச்சுட்டு பண்ணியிருக்க. பைத்தியக்கார பேர். என்ன ஐயரே, இதை போய் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க. இதை பாருங்க, எங்க மாதிரி பெரிய குடும்பத்தில் இதெல்லாம் சாதாரண விஷயம். அவன் தாலியே கட்டாம தப்பு பண்ணிட்டு இருக்கா. என் பையன் தாலி கட்டியிருக்கான். பாராட்டுறதை விட்டுட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க. உட்காந்து மந்திர சொல்லுங்க. போகும்போது 5000 10,000 சேர்த்து வேண்டு போங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? கல்யாணம் பண்ணி வைக்கிறத ஒரு பொழப்பா இல்ல,
தர்மமா நினைச்சு இந்த நடராஜர் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுன்னா வெறும் சம்பிரதாயம் நினைச்சீங்களா? ஆண்டவன் சாட்சியா எடுத்துக்கிற சத்திய பிரமாணம் ஐயா இது. உட்கார்ந்து மந்திரம் சொல்றா மந்திரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா இந்த கல்யாணத்தை நடத்திட்டு போற இல்ல உயிரோட போக மாட்டேன். யோ, அவரை ஏன் மிரட்டுற? பொண்ணை பத்தி அப்ப நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. தேஜோசி தேஜோ மகிதேஹி வச்சோசி வச்சோ மகிதேஹி வச்சோசி. தாத்தா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. போலாமா? வச்சோ மகிதேஹி. கடைசி வரைக்கும் அவன் முகத்தை பார்க்க முடியலையே சார். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பாத்துடலாம். எப்படி சார்? நீ அந்த பல்ட்டி அடிச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா பாத்துருவேன். அப்ப அவன் கறி இருக்க மாட்டானா? நீச்சல் தெரியாதவன் தைரியமா குளத்துல குதிக்க மாட்டான். மனசுல வெறி இல்லாதவன் இப்படி தீக்குள்ள பூந்து விளையாட மாட்டான். இந்த அக்னி சாட்சியா சொல்றேன், அவன் எஸ்கேப் ஆயிட்டான். கிரேட் எஸ்கேப். மிஸ்டர் கார்த்திகேயன், வக்கீல் கொலை சம்பந்தமா இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சார், சிட்டில இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் தரவா செக் பண்ணிட்டேன். தீக்காயத்தோட யாருமே அட்மிட் ஆகல. சார், வக்கீலால பாதிக்கப்பட்டது யாருங்கிற கோணத்துல விசாரிச்சா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும் சார். சார், குற்றவாளி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளா தான் சார் இருக்கணும். என்ன மேன் சொல்ற? சார், நம்ம கஷ்டப்பட்டு முட்டியை உடைச்சு ரத்த சிந்தி குற்றவாளியை பிடிச்சி கோர்ட்ல ஒப்படைக்கிறோம். ஆனா இந்த லாயருங்க தான் லா பாயிண்ட் லோ பாயிண்ட்னு பேசி அவங்கள காப்பாத்திடுறாங்க சார். அதனால உணர்ச்சி வசப்பட்டு என்ன மாதிரி ஆனஸ்ட் ஆபீசர் யாராவது இப்படி செஞ்சிருப்பாங்களோ. வக்கீல் கருணாகரனுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓகே? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து. ஏன்னா எல்லார் கண்ணும் இப்ப நம்ம மேல பட்டிருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க ரகசியமா பேசி முடிவு நிக்கிறோம். ஓகே? 5 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணு. 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொடுக்கணும். 7 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன். அடி செருப்பால கழுத போன்ல இப்ப இல்லாம பேசுறது போன வைதி. சார் சார், உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும்னு சொல்லி மேஜர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் சார். 5 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், 6 மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம், 7 மணிக்கு ப்ரமோஷன். நீங்க 3:30 மணிக்கே முட்டாளாக்கிட்டானே சார். பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணிவடியே கண்டுபிடிக்கிறவனா? ஆஃப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய ஒருத்தன் ஏத்து விட்டான். நம்ம பசங்கள்ட்ட சொல்லி 2 தட்டு தட்டுங்கடான்னு சொன்னேன். இவனுக்கு என்னடான்னா கைய காலை எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான். டேய், இதை கொடுறா. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை வச்சுட்டு நல்லபடியா கேஸ முடிச்சு கொடுங்க. எடுத்துங்க. முதல்ல இதை புடிங்க. என்ன சார் சொல்றீங்க? பசங்க கைய கால் வெட்டி விட்டாங்களே, 7 வருஷம் கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க. சிட்டியிலே பெரிய லாயர் நீங்க, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் வாதாடுறேன்னு தெரிஞ்சா அந்த கொலைகாரனால என் உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு கிளம்புங்க, போங்க சார். இருங்க சார், லாயர் வராருல. வாங்க வாங்க, இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்தீங்களா? சத்தமா பேசாத இருப்பியா? இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். வேற லாயர் பாத்துக்கல, நான் புள்ள குட்டிக்காரா சார். நீங்களும் போயிட்டு என்ன யார் சார் காப்பாத்துவா? என்ன தூக்குல போட்டுருவாங்களே. தொங்குல தப்பு செஞ்ச இல்ல, உனக்காக நான் சாவ முடியுமா? போல சார். எத்தனை பேரியா இருக்காங்க? நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை ரவுடி இங்க தானே சார் இருக்கா. இவனுங்களுக்கெல்லாம் எந்த வக்கீல் ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன். எப்படி சார் வருவா? வந்தா தான் கொன்னு விடுவானே. வெரி குட். இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் பேர்ல ரூம் போறோம்? அசோக் மேத்தாமா? யார் அந்த அசோக் மேத்தா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு. ஏன்னா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூச, வரட்டும்டா. அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் தான்டா இருக்கா. நான் தான் சார் அது. எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா?
பிடித்தம் போக 8000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் செலவு ரூம் போடுறேன். எங்கிட்ட இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதான். ஏன் இல்ல சார்? அசோக் போங்க சார், அவ்வளவுதான். என்ன வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? இல்ல சார், டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வரணும், அவருக்கு இங்க ரூம் போடணும். அசோக் மேத்தா? ஆமா சார். சரி, இங்க எத்தனை ரூம் கேட்கறோம் அத்தனை ரூம் கொடுத்துருங்க. அந்த கக்கூஸ் லீக் ஆகிற ரூம் அவருக்கே போட்டுரு. ஜென்டில்மேன்யா? ஆமா, அவர் ஜென்டில்மேன் தான். இவ்ளோ கோவப்படுறீங்களே, நீங்க யாரு சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே முடிங்கிற பையன், அவனை பெத்த தேவைப்பனே நான் தான். அவர்தான் வக்கீல் அசோக் மேத்தா. ஐயா வணக்கம். எப்படியாவது நீங்க தான் பையனை காப்பாற்றுமையா? சார், உங்க பாதுகாப்புக்காக ஃபுல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன பாதுகாத்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்களை பாதுகாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், காயத்ரி கற்பழிப்பு கேஸ்ல எந்த வக்கீல் ஆஜரானாலும் யாரோ ஒருத்தன் கொண்டுகிட்டே இருக்கான். நீங்க மட்டும் எப்படி சார் துணிஞ்சு வந்தீங்க? உங்களுக்கு உயிரோட திரும்பி போவோங்கிற நம்பிக்கை இருக்கா சார்? நான் ரோட்ல பேசுற ஆள் இல்ல, கோர்ட்ல பேசுற ஆள். ரிமெம்பர் தட். Operator, connect me to the GM room, please. சாரி, லேடிஸ்க்கெல்லாம் தனியா ரூம் தர்றதில்ல, கப்பிள்ஸ் அவந்தா மட்டும் தான் ரூம் கொடுப்போம். நான் எம்டி பேசுறேன். மேடம், நீங்களா? சொல்லுங்க மேடம். ஆசை, போன சித்தார்த் கிட்ட கொடு. அவரு சித்தார்த் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாருமா. திடீர்னு டெல்லியில வந்த லாயர் எங்க இருக்காருன்னு கேட்டாரு. 9th floor நான் சொல்லி முடிக்கலாமா, அதுக்குள்ள கபகபான்னு அங்கேயே கிளம்பி போயிட்டாருமா. What? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஐம் சித்தார்த், இந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர். நைஸ் டு மீட் யூ. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் துணிச்சலா இங்க வந்திருக்கீங்க. உண்மையில நீங்க ரொம்ப தைரியசாலி சார். என்னை விட நீங்க தைரியசாலி. எப்படி? எனக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உங்க ஹோட்டல்ல எனக்கு ரூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ வெரி மச். என்னோட இந்த ஸ்டேனால போலீஸ் அது இதுன்னு உங்க டியூட்டிக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எத்தனை பேர் போலீஸ் வந்தாலும் என்னுடைய டியூட்டியை கரெக்டா பண்ண போறேன். என்னுடைய கவலை எல்லாம் உங்களுடைய சேஃப்டி பத்தி தான். நான் என்னோட நேரில கூட யாரும் நெருங்க முடியாது சார். அது வெளிச்சத்துல இருக்கும்போது, இருட்டுல இருக்கும்போது உங்க நிலையே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி எதிரில் இருக்க கொலைகாரன் உங்களுக்கு தெரியும்? சுசாய், தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். idiot. Sorry for that, sir. It's all right. Va, meet my wife. Shweta. அண்ணே, Sister.